சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இன்று மிக அற்புதமான நாள். குருவாரத்தில் அமைந்த ஆவணி பௌர்ணமி சிறப்பு நாள். மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி ஆசி வழங்கும் நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களை மனதார வேண்டி வழிபடுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. அன்னையின் அருள் வாக்கு. கையில் அருள் என்னும் பழத்தை வைத்திருக்கிறேன். அதை கொண்டு எல்லோருடைய பசியையும் ஆற்ற முடியாது. அதனால் கையை இறுக மூடிக்கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் வருபவர்கள் அனைவரும் போய்விட்டவுடன் என்னையே முழுமையாக நம்பி இருப்பவர்களுக்கு இந்த அமுதத்தை பகிர்ந்து கொடுக்கின்றேன். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று ஆவணி பௌர்ணமி விழாவினை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கருவறை பணியினை தஞ்சாவூர் மாவட்டம் வடுக்கஞ்சேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. சரணம், திருவடி சரணம். நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வர்றோம். என் பேர் லட்சுமி, பவானி சார் மன்றம், பசுவாபாளையம். நான் அம்மா நினைச்சு அம்மா நிறைய எங்களுக்கு செஞ்சுருக்குறான். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் 25 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து நாங்கள் அம்மா தொண்டு தான். எங்கள் வீட்டுக்காரரு அதே தான், நானும் அதே தான் செஞ்சுட்ருக்குறோம். ஆனால் அம்மா ஜோதி ஆகிறப்ப நான் இங்கே இருக்கிற அந்த புரட்டாசி மாதம் நான் அம்மா பார்த்துட்டு அங்கண்டத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போய் படுத்து தூங்குறேன். இங்கே தான் ரூம், ரவுண்டான பில்டிங்கில் ரூம் போட்டு தூங்குறேன். தூங்குறப்ப சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு கனவு. அம்மா ஜோதியான மாதிரி கனவு. அம்மா நல்லா இருக்கலையே, எனக்கு ஜோதியான மாதிரி கனவு காட்டினாங்க. வீட்டில் போய் அம்மா நல்லா தானே வந்தீங்க, ஜோதி நல்லா தானே ஏற்றுனீங்க, என்னமா ஆச்சு அப்படின்னு அழுன்னு கத்துன்னு கத்திட்டேன். கத்துனோடனே அம்மா தாத்தா வந்தார், அம்மாவோட அப்பா தாத்தா வந்தார் கனவுல. உன்ற அழுகையை நிறுத்துங்க, அம்மாவை உயிரோடு நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாரு. தாத்தா வந்து உன்ற அழுகையை நிறுத்து அப்படின்னா நான் கம்மு நிறுத்து. தாத்தா வந்து ஒரு உருவம் எந்திரிக்குது, ஒரு உருவம் படுத்த மாதிரியே இருக்குது. அந்த நைட்டு அந்த கனவுல எனக்கு அப்படி காட்டு. அம்மா எந்திரிச்சாச்சு, உயிரோடு இருக்கிலேயே நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டா அம்மா. ஒரு உருவம் படுத்துருக்குது, ஒரு உருவம் எந்திரிச்சாச்சு. அப்புறம் அதே மாதிரி நான் எந்திரிச்சு கனவை முழிச்சு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. தெய்வத்துக்கு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படி. எங்கள் மருமகிட்ட சொல்கிற அவளும் நம்ப மாட்டேங்கிறான். எங்கள் தங்கச்சி பிள்ளையை கூப்பிட்டு வந்துக்கிற அவகிட்ட சொல்கிற அவளும் தெய்வத்துக்கு ஒன்றாகாது, நீ நினைக்கிற கனவெல்லாம் பழிக்காது அப்படின்ட்டு. சரி, வெடியால் பாத பூசியில் வந்து அம்மாளுக்கு உயிர் பிச்சை நிறைய ஆயுசு குடும்பம்னு கும்பிடலான்னு வர்ற பக்கத்தில் வந்து போன் அடிச்சு மறக்க வச்சிருச்சு. அம்மா பார்வை அந்த அளவுக்கு எங்களை பார்த்தது, என்னையும் எங்கள் வீட்டுக்காரரி. அந்த பார்வை எதுக்கு அப்படி கடைசி பார்வை பார்த்துச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த போன் அடிச்சு நான் அம்மாவுக்கு ஆயுசு வேணும்னு கேட்க வந்தேன். ஆனால் போன் அடிச்சு என்னை மறக்க வச்சிருச்சு அம்மா. அப்புறம் அதோட நான் வந்துடும். அப்புறம் போய் வேலைக்கிழமை தீபம் போட்டு மன்ற வழிபாடு அம்மா என்னைய மன்றம் வந்து கேட்டதுக்கு நீ தான் செவ்வாடை கூட்டமே வச்சிருக்கிறேன் மன்ற வையின்னு அம்மா சொன்னாங்க. அதில் மன்றத்து சாயந்தரம் காலையில் 2 நேரம் தீபம் போடுவோம், பிரசாதம் வைப்போம், சாமி கும்பிடுவோம். தீபம் போட்டு 6 மணிக்கு உட்காந்துருக்கிற தலைவர் ஃபோன் பண்ணுறாரு,
நான் கத்தி ஊரை கூப்பிட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு வரலான்னு, கார் எடுத்து வர முடியாது, ஓட்ட முடியாதுன்னு அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் வண்டி பிடிச்சி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. அப்புறம் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி கனவுல அழுந்த மாதிரியே கத்துனேன். ஆனால் அம்மா இருக்கிறா, இப்போ சரியான பவரில் இருக்கிற அம்மா. நம்ம அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலேருந்து நம்மளுக்கு இன்னும் வெளியே வர முடியல. ஆனால் அந்த கவலையில் ஓடிட்டு இருக்கிறோம். கவலை அம்மா எப்பவுமே அம்மா நம்மளோட இருக்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க சத்தி, இருமுடியப்போ ஒருத்தர் வந்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா வந்து மாலை போடுறேன், குடும்பத்தோடு போடுறேன்ட்டு வந்து அப்புறம் காசு இல்லைன்ட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு வந்து இருமுடி பை எடுத்துகிட்டு வந்தாங்க. சீட்டு விழுந்தோடனே நம்ம குடும்பத்தோட மாலை போட்டு வந்து நல்லா இருக்கிறாங்க. மறுபடியும் வீடே கட்டிட்டாங்க. இப்போ வீடு கட்டி புண்ணியாச்சன் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அம்மா பவர் அதிகமாக இருக்குது. எப்பவுமே அம்மா நம்மளோட இருக்கிறா, இல்லைன்னு மட்டும் நம்ம நினைக்கவே முடியாது. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மூல மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கே அந்த மந்திரம் கேட்கும். அது அப்படியே ஓம் ஓம் என்று ஆகிவிடும். நமக்குள்ளே ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்கு. அது சொல்லும் இதுதான் மெயின் சுவிட்ச். அது சொல்லும் இன்றைக்கு மழை வரும் என்றால் வரும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 29/7/2026 குரு பௌர்ணமி அன்று தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவுருவ சிலையினை திறந்து 2 ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை முன்னிட்டு வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. அன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 108 குரு போற்றி தமிழ் மந்திரம் உருவேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.